கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Jeremiah chapter 33 verse 3. Call to me and I will answer you and tell you great and unsearchable things you do not know. எரேமியா 33 அதிகாரம் 3 வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். Do you know Evan's phone number? If you're going through an emergency situation, remember, he's just a call away. உங்களுக்கு பரலோகத்தின் தொலைபேசி எண் தெரியுமா? அவசரமான சூழ்நிலையில் இதை மறவாமல் நினைவு கொள்ளுங்கள். அவரை ஒரே அழைப்பில் தொடர்பு கொள்ளலாம். இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு தருவேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க கர்த்தரை நீங்க நோக்கி கூப்பிடும் போது நிச்சயமாகவே அவர் பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம், வேதத்துல உள்ள கர்த்தருடைய போன் நம்பர், ஹெவன்ஸ் போன் நம்பர் என்னன்னு கேட்டா நம்ம எல்லாரும் சொல்லுவோம் எரேமியா 33 வசனம் என்று. ஆம் பிரியமானவர்களே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு தருவேன் என்று. He is a God who answers your prayers. உங்களை எப்போ நீங்க கூப்பிட்டாலும் எமர்ஜென்சியான சிச்சுவேஷனா இருக்கலாம், அதாவது ஏதோ ஒரு பிரச்சனையோ நெருக்கமான சூழ்நிலையில எந்த விதமான சூழ்நிலையில நீங்க கடந்து போனாலும் 24/7 நீங்க எப்போ கூப்பிட்டாலும் அவர் அவைலபிளா இருக்கிறாரு. சர்வ வல்லவர் தேவன் சொல்லுறாரு, நீ எப்போ என்ன கூப்பிட்டாலும் நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன் என்று. அவர் உத்தரவு கொடுக்கிற தேவன் மாத்திரம் அல்ல, நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை செய்கிற தேவன். எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை இல்ல கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு இது கொடுக்கிற இந்த நம்பிக்கை வாக்குத்தத்தத்துக்காய் கர்த்தரை நான் நன்றி செலுத்துகிறேன். நம்ம அநேக வேலையில பாக்குறோம், நம்ம ஏதாவது ஒரு நெருக்கமான சிச்சுவேஷன், ஏதோ ஒரு எமர்ஜென்சியான சிச்சுவேஷன்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸையோ அல்லட்டி யாருடைய ஃபேவர் பெரிய அதிகாரிகளுடைய கண்ணில் நமக்கு தயவு கிடைக்கணும், அவங்க கிட்ட போய் கேட்கிறோம். ஆனா அநேக வேலையில அவங்க பிஸியா இருப்பாங்க, அல்லட்டி அவங்க கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும், அவங்க கிட்ட நம்ம ஈஸியா போய் நம்ம ஃபேவர் எதுவும் கேட்க முடியாது. ஆனா இந்த நாளிலே சர்வ வல்லவர், சர்வ உலகத்தை படைத்த தேவன் சொல்லுகிறாரு, நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு தருவேன் என்று. இந்த நாளிலே நம் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? அவருடைய சமூகத்துல நம்ம செல்லும் பொழுது அவர் நமக்கு பதில் அளிக்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, ரிமெம்பர், Evan's phone number is always active. He is just a call away. When you reach out in faith, he will answer and reveal things beyond your understanding. Do not wait. Call on him today. Your breakthrough, peace and guidance are on the way. இதை விசுவாசிக்கிறீங்களா? நம் கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. அப்பா, நீர் கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்த வசனத்தை விசுவாசித்து கர்த்தாவே உம்மை கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தாவே நீர் பதில் தருகிற தேவனாய் ஆண்டவரே, நீங்க பெரிய காரியங்களை ஆண்டவரே அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று வாக்கு பண்ணினதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்த வசனத்தை இந்த நாளிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் நிறைவேற்றி தாங்கப்பா. இந்த நாளிலிருந்து கர்த்தாவே ஒரு மாறுதலை காண கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.